பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார். எங்க நீ கொடுத்த? கொடுக்க வெச்சோம். 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வச்சேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வாக்குறுதி அளித்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த ஏழை தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாதம் நீங்க புறக்கணித்துக் கொண்டே கேட்டீர்கள். எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். வேற வழி இல்லாம அழுத்தம் தாங்க முடியாதுதான் மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வச்சது அதிமுக. மறந்து விடாதீங்க பெண்களே, அவர் மனமுசு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இப்பொழுது மேல ஒரு 25 லட்சம் பேர் கொடுத்திருக்காரு. என்ன பெண்கள் கஷ்டத்தை பார்த்தா கொடுத்தாரு. இப்போ விதிகளை தளர்த்தி கொடுக்கணும்னு சொன்னார். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி இருந்தா கிடைச்சிருக்கும்ல? 54 மாசம் உண்டு ஓடி போச்சு. இனி மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேணும். அந்த தாய்மாருடைய குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற வேண்டும். அதற்காக ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றினாரு. விதிகளை தளர்த்தி 25 குடும்ப தலைவிகள் 25 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப 6 மாசம் கிடைக்குது. ஏற்கனவே 22 மாசத்தை நாமத்தை போட்டார். இப்ப கொடுத்தவங்களுக்கு 54 மாசம் நாமத்தை போட்டார்.